ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்லிக் சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பிரெட் ஸ்லைஸை வந்து வச்சிடலாம். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு பூண்டை வச்சிடலாம். பூண்டை பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணி அதை வைக்கலாம். மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூவிக்கலாம். இப்போ வந்துட்டு சீஸ் வந்துட்டு நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து அப்படியே மேலே வச்சிடலாம். இப்போ வந்து இன்னும் அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் ஸ்லைஸை வந்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கார்லிக் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் கார்லிக் சீஸ் சாண்ட்விச் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீஸ்லாம் போடவும் நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.